12th படிச்சுட்டு 10 வருஷம் மேலே வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ரொம்ப கொத்தடிமை மாதிரிலாம் வேலை செஞ்சேன்னு சொன்னார். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து தம்பி தங்கச்சி 2 பேர் சார். என்னோட படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்க 2 பேரையும் படிக்க வச்சு இப்போ தங்கச்சி வந்து மேரேஜ் ஆகி போயிட்டாங்க சார். தம்பியை படிக்க வச்சுட்டு இருக்கேன் சார். இந்த வீசாவை நான் கொடுக்குறேன் அவருக்கு. தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முதல் வீசா வரும்போது? ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாள் ட்ரீம் சார். சின்ன வயசுலேருந்து ட்ரீம் சார். ஃப்ளைட்டை பார்த்தோன்னா நான் அப்படியே அண்ணனை பார்த்துட்டே இருப்பேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டோம் பையனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ரொம்ப அழுதுட்டேன் சார் அந்த டைமில். அதை வார்த்தையே இல்லை சார் சொல்கிறதுக்கு. வெரி எமோஷ்னல் ஃபார் மீ ஆல்சோ. இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னும் காம்ரேன்னு ஒரு தாத்தா இருந்தார், ஒரு ஹிந்திக்காரரு. அவர் ஒரு 65+. எனக்கு என்ன ஆச்சரியன்னா 65 வயசில் இவங்கெல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, 55 வயசுல ஒரு முதல்ல போகணுன்னு ஒரு குழப்பம் இருந்தது. எந்த வழியில் போகணும்னு தெரியாமல் அவங்களோட கெரியர் எப்படி அமைக்கணும்னு தெரியாமல் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் பர்சனலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க?